அப்ப ரட்சிப்பு என்பது நம்முடைய கிரியைகளை வைத்து அல்ல, அவருடைய தீர்மானத்தின்படியேயும். அதுக்கப்புறம் தான் அருமையான வார்த்தை வருது, ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியேயும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்து நீதிமானாக்கி பரிசுத்தவானாக்கி பிள்ளைகளாக்கி ராஜாக்களாக்கி ஆசாரியர்களாக்கி உள்ளத்துல வச்சு உள்ளங்கைகள்ல வச்சு உன்னதத்திலையும் அவர் பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி கிடைச்ச கிருபை மாறுகிற கிருபை, விலகுற கிருபை, தற்காலிகமாய் வந்த கிருபை. எவன் மேல அவர் நினைச்சா வந்துடும், அவ்வளோ நினைக்கிறப்ப வரும். ஆனா நம்மை ரட்சிப்பதற்கு அவர் கொடுத்த கிருபை மாறுற கிருபையும் கிடையாது, விலகுற கிருபையும் கிடையாது, அவர் இப்போ நினைச்சதுனால கொடுத்த கிருபையும் கிடையாது. இது